கண் கோளிர கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் கோளிர கர்த்தனை இன்று கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையிலேந்தி கண்டேன் என் கண் கோளிர. பாத்திரமாக்கையும் மாத்திரம் கருணை வைத்த பார்த்திபனை யுத கோத்திரனை என்றும் தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே ரட்சகனை தோத்திரம் செய்வேனே. நன்றியால் பாடிடுவோ நன்றியால் பாடிடுவோ நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்து நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்து சர்வேஸ்வரனுக்கு சோஸ்திரம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சமணசுகளின் ராக்கினி ஆலயத்திற்கு வரும் அனைத்து மக்களுக்கும் எனது இதயம் கனிந்த 11வது ஆண்டு நிறைவு வாழ்த்துக்கள். எமது தமிழ் சமுதாயம் 11 வருடங்கள் இவ்வளவு உன்னதமாக வழிநடத்தப்பட்டிருக்கின்றது என்றால் மிகவும் மகிழ்ச்சியாக ஒரே குடும்பமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அது எல்லாம் வல்ல இறைவனில் நாம் ஒன்றுபட்டதால் உருவாக்கப்பட்டது. 11 வருடங்களாக நாங்கள் ஒரு அன்பின் சமூகமாக மகிழ்ச்சியின் சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிறியதாக ஆரம்பித்த இந்த குடும்பம் சமூகம், இந்த கிறிஸ்தவ குடும்பம் இன்று மிகவும் ஒரு அற்புதமான ஒரு சமுதாயமாக மாறியிருக்கின்றது. 10 வருடங்களாக ஒரு குழு இருந்தது. இந்த 11 வருடத்திலிருந்து இன்னொரு குழு நம்மை புதிய பாதைக்கு அழைத்துச் செல்கின்றது. அந்த குழுவை வரவேற்கும் இவ்வேளையில் பழைய குழுவிற்கு நன்றி செலுத்துகின்றேன், இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். 12வது வருடம் நாங்கள் அடியெடுத்து வைக்கும் பொழுது இன்னும் விசுவாசத்துடன் சப தப ஊழியங்களில் நாங்கள் இன்னும் முன்னேறவும் நமது இறைவன் நமக்கு கொடுத்த பல்வேறு விதமான வரங்களை நாங்கள் முன்னேற்றவும் மெருகுபடுத்தவும் நமக்கு இறைவன் கொடுத்த ஆற்றல்களை மெருகுபடுத்தவும் அதன் மூலமாக இறைவனை வாழ்த்தவும் போற்றவும் இறைவன் நமக்கு உதவி புரிவார் என்று நான் நம்புகின்றேன். இசை பயணத்தில் நம்மை வழிநடத்திய இசையமைப்பாளர்கள், பாடகர்கள் அனைவரையும் நினைவு மன்றாடுகின்றேன். விசேஷ விதமாக இந்த வருடத்திலே நாங்கள் பெரிய வெள்ளிக்கிழமை அன்று புதிதாக செய்த அந்த சிலுவை பாதையின் மூலம் அதில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு அதை உருவாக்க பாடுபட்ட அனைத்து உள்ளங்களையும் சிறுவர்களையும் அனைத்து நடிகர்களையும் நான் நினைவு கூர்ந்து அவர்களுக்காகவும் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த ஆண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கவும் வருகிற ஆண்டு அதைவிட மகிழ்ச்சியாக இருக்கவும் நாம் இறைவன் மேல் உள்ள அன்பையும் விசுவாசத்தையும் மென்மேலும் வளர்க்கவும்
நல்ல குடும்பங்களாக வாழவும் எனது வாழ்த்துக்கள். சர்வேஸ்வரனுக்கு சோஸ்திரம். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, சிங்கப்பூரில் வாழ்கின்ற சமன்ஸ்களின் அரசே புனித கன்னி மரியாளினுடைய பங்கு தமிழ் சமூகமான உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துகளையும் இறை ஆசிரியரையும் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய தமிழ் சமூகத்தின் 11வது ஆண்டை நினைவு கூறுகின்றீர்கள். இறைவனுக்காக நன்றி செலுத்துகின்றீர்கள். சென்ற வருடம் உங்களுடன் இணைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்தது. இந்த வருடம் இந்த ஒளிநாடாவின் வழியாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலும் உங்களுடன் சேர்ந்து இறைவனை போற்றி புகழுவதிலும் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் இயேசு உங்கள் வழியாக ஆரம்பித்திருக்கின்ற இந்த புண்ணிய பயணம், ஆசீர் நிறைந்த வாழ்க்கை நிறைவை அடைய வேண்டும் என்று நானும் வாழ்த்துகின்றேன். உங்களுக்கும் உங்களுக்காக பணியாற்றுகின்ற அனைத்து குருக்களுக்கும், முக்கியமாக அருட்பணி ஜூலியன் அவர்களுக்கும் நிறைவான இறை ஆசீர் கிடைக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். God bless you. Wish you all the best.